ஃப்ரைடே மார்னிங் 11:00 போல் டிசைன் வேலைக்கு கிளம்பி வந்துட்டேன். கருவாடு வாங்குறதுக்காக தான் வந்திருந்தேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவாடு வாங்கிட்டு போயிருந்தேன். அங்கே எல்லோரும் சமைச்சு பார்த்துட்டு ஃபோன் போட்டு கருவாடு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னுட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னதுலேயே எனக்கு டெம்ட் ஆயிருச்சு. அதனால் வீட்டுக்கு கொஞ்சம் கருவாடு வாங்கிட்டு போகலான்றதுக்காக தான் வந்திருந்தேன். நிறைய கருவாடுலாம் வாங்கலை, 2 பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன். தேவைக்கேற்ற மாதிரி அப்பப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால 2 பாக்கெட் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இது நெத்திலி கருவாடு, ஒரு பாக்கெட் 50 ருபீஸ். இது முட்டி கருவாடு, இதுவும் 50 ருபீஸ் தான். ஈவினிங் தோட்டத்திலேருந்து கிழங்கு கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல வேலையாக தோலை உரித்து கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஒரு வேலை மிச்சம். அப்படியே வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு அவிச்சு வச்சுட்டேன். கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். டின்னரும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, தேங்காய் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்படி தான் ஒரு சிலதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். அப்போ தான் காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். பூண்டு, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். கேரட் பீன்ஸ் கூட கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஒரு சமயம் கீரை இருந்துச்சுன்னா கீரையை வேணால் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பேன். மற்றபடி வேறு எந்த காய்கறியும் கட் பண்ணிலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். நீங்கள் எப்படி? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.